நவ் கிளியர் திங்க் பண்ணா மட்டும் போதாது, ஆக்ஷன் எடுக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ டெசிஷன்ஸ் பத்தி எலாபரேட்டா பார்க்கலாம். டெசிஷன்ஸும் சாய்ஸஸும் ஒண்ணு கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். நீங்க எதுவுமே திங்க் பண்ணாம ஒண்ணு சூஸ் பண்றீங்கன்னா அது சாய்ஸ். நம்ம எக்ஸாம்ஸ்ல கூட அத பண்ணியிருப்போம். 4 ஆப்ஷன்ஸ்ல கண்ண மூடி ஒண்ணு சூஸ் பண்ணியிருப்போம்ல, அது சாய்ஸ். அது கான்ஷியஸ் தாட்டோட இருக்கிறதுல எது பெஸ்ட்ன்னு செலக்ட் பண்றது தான் டிசிஷன். 4 ஆப்ஷன்ல இதுதான் கரெக்ட்னு ஒண்ணு சூஸ் பண்ணுவோம்ல, அது டிசிஷன். எப்படி டிசைட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்கு. நவ் லெட்ஸ் see decision மேக்கிங் ப்ராசஸ். இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், டிஃபைன் த ப்ராப்ளம். பிரச்சனை என்னவோ அதை தெளிவா டிஃபைன் பண்ணணும். செகண்ட், எக்ஸ்ப்ளோர் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். இந்த பிரச்சனைக்கு என்னவெல்லாம் தீர்வா இருக்கலாம்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தேர்ட், evaluate the ஆப்ஷன்ஸ். நீங்க ஃபைண்ட் பண்ண சொல்யூஷன்ஸ் ஒவ்வொன்னையும் அலசி ஆராயணும். ஃபோர்த் ஸ்டேஜ், எக்ஸிக்யூட் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்னு முடிவு எடுத்துட்டு அந்த சொல்யூஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க இந்த ப்ராசஸ அப்ளை பண்ணலன்னா உங்க சாய்ஸ டெசிஷனே கிடையாது. சில நேரங்கள்ல பின்விளைவு ஒன்றும் இருக்காது. அப்படியே வந்தாலும் அதை ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். போன்ற ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நீங்க குவிக் சாய்ஸ் எடுத்தாலே போதும். அதே வைஸ் வர்சாவா இருக்கப்ப டிசைட் தான் பண்ணணும், சூஸ் பண்ண கூடாது. இப்போ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வர 4 ஸ்டேஜஸ எலாபரேட்டா பார்க்கலாம். ஸ்டேஜ் 1, டிஃபைன் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் பண்றதுங்கிறது 2 திங்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. ஒன்னு, உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும். இன்னொன்னு, அதை அச்சீவ் பண்ண என்ன தடையா இருக்கு. பெஸ்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் இந்த 2 பிரின்சிபிள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. த டெஃபினிஷன் பிரின்சிபிள். ப்ராப்ளம் டிஃபைன் பண்றதுக்கான பொறுப்பை நீங்க எடுங்க. அடுத்தவங்களை உங்களுக்காக டிஃபைன் பண்ண விடாதீங்க. அந்த ப்ராப்ளம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான வேலையில ஈடுபடுங்க. த ரூட் காஸ் பிரின்சிபல். ப்ராப்ளம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு அதோட ஆணி வேற ஐடென்டிஃபை பண்ணுங்க. இல்ல அதோட சிம்டம்ஸ ப்ராப்ளம்னு நினைச்சு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. எப்பவுமே டைம் எடுத்து ப்ராப்ளமோட ரூட் காஸ் அட்ரஸ் பண்றோமா இல்ல சிம்டம் அட்ரஸ் பண்றோமான்னு உங்களை நீங்க கொஸ்டின் கேளுங்க. சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணது இந்த ப்ராப்ளம பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணுமா இல்ல ஃபியூச்சர்ல திரும்ப வருமான்னு அனலைஸும் பண்ணுங்க. திரும்ப ஃபியூச்சர்ல வரும்னா நீங்க சிம்டமை தான் ட்ரீட் பண்றீங்க. ஸ்டேஜ் 2, எக்ஸ்ப்ளோர் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். எப்போ நீங்க ப்ராப்ளம கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களோ தென் ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸை திங்க் பண்ணுங்க. அண்ட் நாம என்ன நினைக்கிறோம், பேட் திங்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் வரும்னு. ஸோ நமக்கு டைம் இருக்கும், ரெடி ஆகிடலான்னு. பட் வேர்ல்ட் டசன்ட் ஒர்க் தட் வே. வார்னிங்கே இல்லாம லே ஆஃப் பண்ணிருவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா பேண்டமிக் ஸ்ப்ரெட் ஆகும். நோ வார்னிங்ஸ், நோ டைம் டு ப்ரிப்பேர். ஸோ பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப என்னெல்லாம் எப்படிலாம் தப்பா போகும்னு யோசிங்க. இதுதான் பேட் அவுட்கம் பிரின்சிபல். எப்பவுமே பாசிட்டிவ் அவுட்கம் மட்டும் இமேஜின் பண்ணாம எங்கெல்லாம் தப்பா போகும், தப்பான எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு திங்க் பண்ணணும். நீங்க நெகட்டிவா யோசிக்கிறதுனால பெசிமிஸ்ட்னு கிடையாது. இட் மேக்ஸ் யூ ப்ரிப்பேர். இப்படி பண்றதுனால உங்களோட பிளான் படி சம்திங் போலனா உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணணும்னு. சோ ப்ராப்ளம்க்கு அது இல்லைன்னா இதுதான் சொல்யூஷனா இருக்கும்னு 2 சொல்யூஷனோட ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு 2 தான் சொல்யூஷன்ஸா தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு சொல்யூஷன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்க இந்த 3rd சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போடுற எஃபர்ட்ல நீங்க ப்ராப்ளமை இன்னும் டீப்பா புரிஞ்சுப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் 3+ பிரின்சிபல். இதுபடி உங்களோட ப்ராப்ளம்க்கு அட்லீஸ்ட் 3 சொல்யூஷன்ஸ் ஆச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கணும். ஸ்டேஜ் 3, இவாலுவேட் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன்ஸ் ஜெனரேட் பண்ணியாச்சு. பட் இதுதான் கரெக்ட்னு எப்படி தெரியும்? இவாலுவேட்டிங் ஆப்ஷன்ஸ்னு வரும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஈஸியர் பார்த்து தான் சூஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதை அவாய்ட் பண்ண, பெஸ்ட் ஆப்ஷன் டிசைட் பண்ண இந்த 2 பவர்ஃபுல் பிரின்சிபல்ஸை தெரிஞ்சுக்கணும். ஹை-ஃபை அண்ட் ஹை-எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹை-ஃபை, ஹை ஃபிடாலிட்டி. இது ஆடியோ குவாலிட்டி பத்தி இல்ல, இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி பத்தி. ஹை ஃபிடாலிட்டி இன்ஃபர்மேஷன்ங்கிறது ரா டேட்டா ஆர் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஹேண்ட் ஒப்பீனியன்ஸை நம்பி டெசிஷன் எடுக்காம பேஸ் லெவல் ஃபேக்ட்ஸை இவாலுவேட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜார்ஜ் மார்ஷல்ங்கிறவரு யூஎஸோட ஜெனரல். வேர்ல்டு வார் 2 அப்ப பைலட்ஸ் பிளேன் ஃபிளை பண்ண மாட்டாங்க. மார்ஷலுக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா பிளேன்ல சம்திங் ராங்னு. பட் பிளேனோட பார்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. மார்ஷல் பிளேனை மாடிஃபை பண்ணுமாங்கிற மாதிரி கேட்டு வர சொல்றாரு. அதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியுது. என்ன நடக்குதுன்னு மார்ஷல்னால புரிஞ்சுக்க முடியல. கமாண்டர் மூலமா இவரால ப்ராப்ளம தெரிஞ்சுக்க முடியல. சோ நம்பகரமான ஒரு நபரை பைலட்ஸ் கிட்டயே பேசி வர அனுப்புறாரு.
இது கமாண்டருக்கு பிடிக்கல. இப்போ இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க ஸ்டே பண்ற இடத்துல மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. பைலட்ஸ் மஸ்கிட்டோஸ்னால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்னு. இது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மஸ்கிட்டோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல இருக்க பீப்புளுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. சோ ப்ராப்ளம சோர்ஸ்லயே போய் ஃபைண்ட் பண்ணிட்ட மார்ஷல் அவங்களுக்கு நெட்ஸ் அண்ட் சப்ளைஸ்லாம் அரேஞ்ச் பண்றாரு. ப்ராப்ளம் சால்வ்டா. நீங்க அதர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றீங்கன்னா அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு கேட்காதீங்க, எப்படி திங்க் பண்றாங்கன்னு கேளுங்க. அடுத்த பிரின்சிபல் ஹை எக்ஸ்பர்டைஸ். அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஹை எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து வாங்கணும். இது ஸ்பெசிபிக் ஏரியால நல்ல நாலேஜ் பர்சனாவும் இருக்கலாம், இல்ல மெனி ஏரியாஸ்ல நல்ல நாலேஜ் பர்சனாவும் இருக்கலாம். நீங்க ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ சீக் எக்ஸ்பர்ட் நாலேஜ். அவங்க சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுனால யூ ஆர் நாட் வேஸ்டிங் யோர் டைம். ஸ்டேஜ் 4 டூ இட். நீங்க ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டீங்க, அதை இவாலுவேட்டும் பண்ணிட்டீங்க, அதுல பெஸ்டையும் சூஸ் பண்ணிட்டீங்க. தென் இட்ஸ் டைம் டு ஆக்ட். நிறைய பேரை ஆக்ஷன் எடுக்காததுக்கு ரீசன் விளைவுகளை சந்திக்க பயப்படுறாங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேணும்னா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். எப்போ உங்க ஆப்ஷனை ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத 3 பிரின்சிபல்ஸ் மூலமா சொல்ல போறேன். த ஏசாப் பிரின்சிபல். நீங்க ஆக்ஷன் எடுத்து தப்பா போனாலும் அதை ஈஸியா சரி பண்ணிட முடியும் போன்ற டெசிஷனை உடனே as soon as possible இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க. அதே நீங்க ஆக்ஷன் எடுத்து தப்பா போயிருச்சுன்னா அதை சரியே பண்ண முடியாது போன்ற டெசிஷனை as late as possible டிலே பண்ணி நல்லா யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதுதான் த ஏலாப் பிரின்சிபல். இந்த கிராஃப் பாருங்களேன். கான்சிக்வன்ஸ் அதாவது பின்விளைவு கம்மி, ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும்னா ஏசாப். கான்சிக்வன்ஸ் ஹை, இர்ரிவர்சிபிள் அப்போ ஏலாப். சில நேரங்கள்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது, எப்போ ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியாது. அப்போ தேர்ட் பிரின்சிபலான த ஸ்டாப் ஃபிளாப் நோ பிரின்சிபலை யூஸ் பண்ணுங்க. எப்போ நீங்க கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இல்லையோ அப்போ ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் ஃபிளாப். ஃபிளாப்ங்கிறது ஃபர்ஸ்ட் லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் யோசிச்சுட்டே இருந்தா சான்ஸ் கையை விட்டு போயிடும்னு தோணும் போது ஸ்டாப் திங்கிங் அண்ட் டேக் ஆக்ஷன். பர்ஃபெக்ட் டெசிஷனை விட டைம்லி டெசிஷன் தான் முக்கியம். தேர்ட் நோ. இதை கட் ஃபீலிங்னு கூட சொல்லலாம். ஒன்னு எவிடென்ட்டா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா தென் டேக் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நீங்க முன்னாடியே எப்படி தப்பா போகும்னு கன்சிடர் பண்ணலனா தப்பா போறப்ப ரியாக்ட் பண்ணுவோம் ரீசனிங் பண்ணாம. ஸோ சேஃப்டிக்காக நீங்க எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸையும் கன்சிடர் பண்ணணும். ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நீங்க நினைச்ச மாதிரியே போறப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேர்ஸ்டா தான் தெரியும், பட் ராங்கா போறப்ப கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டா அதை உடனே மக்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு நினைப்போம், ஏன்னா மத்தவங்க நம்மள குவிக் டெசிஷன் மேக்கர்னு நினைக்கிறதுக்கு. பட் பட் ஷேன் பரிஷ் இந்த புக்கோட ஆத்தர் டெசிஷன் எடுத்துட்டா எல்லார்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தூங்கிடுவாராம். அண்ட் ஆல்சோ தூங்க போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த டெசிஷனை எடுத்தேன்னு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதுவாராம். இப்படி பண்றதுனால டெசிஷன்ல இருக்க இன்விசிபிலிட்டி கூட விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஃபெயில் சேஃப். ஃபெயில் சேஃப்ங்கிறது உங்க டெசிஷன் ஃபெயில் ஆகுறப்ப உங்களுக்கு எந்த ஹார்மும் வராத மாதிரி டிசைன் பண்றது ஆர் பிளான் பண்றது. 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெயில் சேஃப் பார்க்கலாம். நம்பர் 1 செட் அப் ட்ரிப் வயர்ஸ். இது என்னன்னா சில கண்டிஷன்ஸ் செட் பண்ணி நீங்க அந்த கண்டிஷன்ஸ் வரதான் ஆக்ஷன் எடுப்பேன்னு கமிட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண போறீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட லொகேஷன் ரீச் பண்ண முடியலன்னா ரிட்டர்ன் ஆகணும்னு கண்டிஷன் செட் பண்றது. நம்பர் 2 எம்பவரிங் அதர்ஸ் டு மேக் டெசிஷன். உங்களால எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. சூழ்நிலைக்கேற்ப சேஞ்சை எப்படி அடாப்ட் பண்ணணும்னு உங்க டீமுக்கு தெரியணும். ஒரு மிஷனை இப்படி கொண்டு போகலான்னு பிளான் டீம் கிட்ட சொல்லலாம், பட் அட் த சேம் டைம் சேஞ்ச்னு வர்றப்ப டீம் ரெஸ்பாண்ட் பண்ற பிளெக்சிபிலிட்டியும் தரணும். இதுதான் கமாண்டர்ஸ் இன்டென்ட்னு மிலிட்டரி டேர்ம்ல சொல்லுவாங்க. கமாண்டர்ஸ் இன்டென்ட்ல 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபார்முலேட், கம்யூனிகேட், இன்டர்பிரட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் 2 காம்பனன்ட்ஸ் சீனியர் கமாண்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க சேஞ்சை அனலைஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க அண்ட் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டீம் கிட்ட என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லாம எதனால இந்த டிசிஷனுக்கு வந்தோன்னு கான்டெக்ஸ்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைப்பாங்க. லாஸ்ட் 2 காம்பனன்ட்ஸ் ஜூனியர் கமாண்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சேஞ்சை இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.
நம்பர் 3, டையிங் யோர் ஹேண்ட்ஸ். இது நான் முன்னாடியே சொன்னதுதான். நீங்க டயட் இருக்கீங்களா? தென் டையிங் யோர் ஹேண்ட்ஸ்னா ஜங்க் ஃபுட்ட வீட்ல இருந்து ரிமூவ் பண்றது, ஆர்டர் பண்றத தவிர்க்கிறது. இந்த 3 ஃபெயில் சேஃபும் உங்க டெசிஷன்ஸ சரவுண்ட் பண்ணி இருந்தா, என்ன ஃபெயிலியர் வந்தாலும் நீங்க சேஃபா இருப்பீங்க. யாருமே கிரேட் டெசிஷன்ஸ ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே லேர்ன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. கிரேட் டெசிஷன் மேக்கர்ஸ் மிஸ்டேக்ஸ் மூலமாவும் சக்சஸ்ல இருந்தும் இந்த கலைய மாஸ்டரி பண்ணுவாங்க. இதனாலதான் அவங்க சக்சஸ் ரிப்பீட் ஆகுது அண்ட் ஃபெயிலியர் ரிப்பீட் ஆகல. நீங்களா இந்த எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கலனா உங்க டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகாது. உங்க டெசிஷனை இவாலுவேட் பண்றப்ப அவுட்கம்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் த ப்ராசஸ் பிரின்சிபல். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் மேரேஜ்க்காக கிராஷ் டயட் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்ல 5 kg லூஸ் பண்றாரு. வெயிட் குறைஞ்சிட்டாரு தான், ஆனா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாரு அண்ட் 2 வீக்ஸ்லயே திரும்ப வெயிட் கெயின் பண்ணிட்டாரு. இந்த எக்ஸாம்பிள்ல அவுட்கம் குட் தான், வெயிட் லாஸ் ஆனது. பட் ப்ராசஸ் பேட், அன்ஹெல்தி அண்ட் ஷார்ட் டேர்ம். குட் ப்ராசஸ் சொல்லணும்னா வாக்கிங் 30 மினிட்ஸ் போலாம், எவ்ரிடே பேலன்ஸ்டு மீல்ஸ் சாப்பிடுறது. இதுல வெயிட் லாஸ் ஸ்லோவரா தான் இருக்கும், பட் லாங் டேர்ம்ல பெனிஃபிட் தரும். சில நேரங்கள்ல நம்ம டிசைட் பண்ணிருப்போம், அதான் டெசிஷன் எடுத்தாச்சேன்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டோம், மூவ் ஆன் ஆகிருவோம். லேட்டர் அந்த டெசிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணா நம்ம ஈகோ இருக்குல்ல, அது நீ ஸ்மார்ட், நாலேஜபிள், கரெக்டா முடிவெடுத்திருக்கன்னு மேனிப்புலேட் பண்ணிவிடும். இந்த மேனிப்புலேஷன்னால எதுக்காக இந்த டெசிஷனுக்கு வந்தோங்கிறதே தெரியாம போயிடும். சோ என்ன பண்ணணும்னா, நீங்க டெசிஷன் எடுக்கிறப்ப உங்க தாட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. எதுக்காக இந்த முடிவுக்கு வரோம், எதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த முடிவுக்கு வரோங்கிறத எழுதி வைங்க. உங்களோட இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ விசிபிள் ஆக்குங்க. இதுதான் டிரான்ஸ்பரன்சி பிரின்சிபல். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது கைகூடி வர ஹெல்ப் பண்ணும், பட் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன தேவைங்கிறத காட்டாது. டெசிஷனோட விசிபிள் பார்ட்டே ரிசல்ட்ஸ் தான். ரிசல்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்தா குட் டெசிஷன்னு சொல்றோம். அதே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலனா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ப்ளேம் பண்றோம். Do you know something? Good decisions can have bad outcomes and bad decisions can have good ones. Good process and good outcome. Then நீங்க good decision எடுத்திருக்கீங்க. Keep it up. Bad process and good outcome. Then நீங்க bad decision எடுத்திருக்கீங்க but get lucky. இந்த சக்சஸ் அன்டிசர்வ்டு தான். ஸோ லேர்ன் பண்ணுங்க அண்ட் டெசிஷன் மேக்கிங்க உங்க கமாண்ட்ல எடுங்க. குட் ப்ராசஸ் அண்ட் பேட் அவுட்கம். தென் நீங்க குட் டெசிஷன் தான் எடுத்திருக்கீங்க பட் நினைச்ச மாதிரி போல, பேட் லக். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. பேட் ப்ராசஸ் அண்ட் பேட் அவுட்கம். தென் நீங்க பேட் டெசிஷன் எடுத்திருக்கீங்க. இதை வேக்கப் காலா கன்சிடர் பண்ணி லேர்ன் பண்ணுங்க, க்ரோ ஆகுங்க.